தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தல் நிறைவு பெற்றிருக்கிறது. ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் நடைபெற்ற முதல் கட்ட தேர்தல் தொடங்கி இன்று 7ஆம் கட்ட தேர்தல் நடைபெற்றது. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மொத்தம் 542 மக்களவைத் தொகுதிகளுக்கான 7 கட்டங்களாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தல் நிறைவு பெற்றிருக்கிறது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவாக இருக்கக்கூடிய 18வது மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக இந்தியாவில் நடைபெற்றது. அந்த 7 கட்ட தேர்தல்களும் தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. ஏப்ரல் 19 முதல் கட்ட தேர்தல் 102 தொகுதிகளுக்கு, ஏப்ரல் 26 89 தொகுதிகளுக்கு, மே 7ஆம் தேதி 94 தொகுதிகளுக்கு, மே 13ஆம் தேதி 96 தொகுதிகளுக்கு, மே 20ஆம் தேதி 40 தொகுதிகளுக்கு, மே 25ஆம் தேதி 57 தொகுதிகளுக்கு, ஜூன் 1ஆம் தேதி 57 தொகுதி என இன்றுடன் 7 கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் இந்தியாவில் நடைபெற்ற மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. ஒரு அமைதியான முறையில் நடந்து முடிந்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கிய முதல் கட்ட தேர்தல் தற்போது இன்றைய 7ஆம் கட்ட தேர்தலாக நிறைவு பெற்றிருக்கிறது. இதுகுறித்து விரிவான தகவல்களை இன்னும் விரிவாக தருவதற்காக எமது தலைமை செய்தியாளர் சிவா நேரலையில் இணைகிறார். சிவா, உங்களுடைய தகவல்களை விரிவாக பதிவு பண்ணலாம். பவித்ரா, வணக்கம். 7 கட்டங்களாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக திருவிழா என்பது தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கிய இந்த மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு என்பது ஜூன் 1ஆம் தேதியான இன்று நிறைவடைந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு கடந்த 76 நாட்களாகவே பல்வேறு அரசியல் கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் அனைவரும் தொடர்ந்து தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு இன்று இந்த 7ஆம் கட்டமான இந்த தேர்தலுக்கான வாக்குப்பதிவு என்பது நிறைவடைந்திருக்கிறது. குறிப்பாக ஏப்ரல் 19ஆம் தேதியான முதல் கட்ட தேர்தலை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக 21 மாநிலங்களில் அந்த தேர்தல் என்பது நடத்தப்பட்டது. 21 மாநிலங்கள் இருக்கக்கூடிய 102 மக்களவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு என்பது அன்றைய தினம் நடத்தப்பட்டது. அதில் தான் தமிழ்நாடும் அடங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக கடந்த மக்களவை தேர்தலை காட்டிலும் இம்முறை வாக்குப்பதிவு என்பது குறைவானது. அதற்கு கடுமையான வெயில் ஒரு முக்கிய காரணம் என்பதனை இத்தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. இதே போன்ற ஒரு நிலைதான் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களிலும் எதிரொலித்தது. ஒட்டுமொத்தமாக 96 கோடி மக்கள், அதாவது 96 கோடி பேர் வாக்காளர்களாக இருக்கிறார்கள் என்று ஏற்கனவே தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்த நிலையில் அந்த 96 கோடி பேரில் சுமார் 65 கோடி பேர் மட்டுமே தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருப்பதாக தேர்தல் ஆணையம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தெரிவித்திருந்த தகவலின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிஞ்சது. அந்த அடிப்படையில் முதல் கட்ட தேர்தலை பொறுத்தவரை தமிழ்நாடு உட்பட 21 மாநிலங்களில் 102 மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தல் என்பது நிறைவடைந்தது. அதன் தொடர்ந்து ஏப்ரல் மாதமே 26ஆம் தேதி இரண்டாம் கட்ட தேர்தல் என்பது நடைபெற்றது. அப்போது 13 மாநிலங்களில் இருக்கக்கூடிய 89 மக்களவை தொகுதிகளுக்கான அந்த வாக்குப்பதிவு என்பது நடத்தப்பட்டது. அதே போல மே 7ஆம் தேதி அன்று தொடர்ந்து அதே போன்ற தேர்தல் 3ஆம் கட்டமான தேர்தல் என்பது 12 மாநிலங்களில் இருக்கக்கூடிய 94 மக்களவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு என்று அன்றைய தினம் நடைபெற்றது. அதே போல் 13ஆம் தேதி 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு 10 மாநிலங்களில் 96 மக்களவை தொகுதிகளில் நடைபெற்றது. 20ஆம் தேதி தொடர்ந்து 8 மாநிலங்கள் இருக்கக்கூடிய 49 மக்களவை தொகுதிகளிலும், அதே போல் 25ஆம் தேதி 5ஆம் கட்ட தேர்தல் 7 மாநிலங்களில் இருக்கக்கூடிய 57 மக்களவை தொகுதிகளிலும், இறுதி கட்டமான 7ஆம் கட்டம் இன்றைய தினம் ஜூன் 1ஆம் தேதி 8 மாநிலங்கள் இருக்கக்கூடிய 57 மக்களவை தொகுதிகளில் சுமூகமாக இந்த வாக்குப்பதிவு என்பது தற்போது நிறைவடைந்திருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கக்கூடிய நேரத்தின்படி வாக்குப்பதிவு நிறைவடைந்திருந்தாலும் கூட பல்வேறு மாநிலங்களில் நீண்ட வரிசையில் மக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையினை ஆற்றுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு டோக்கன் முறையில் தங்களுடைய வாக்கினை செலுத்துவதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த இந்த ஜனநாயக திருவிழா வாக்குப்பதிவு என்பது நிறைவடைந்திருந்தாலும் கூட
ஜூன் 4ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக ஜூன் 4ஆம் தேதி இருக்கிறது. ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக 7 கட்டங்களாக நடைபெற்ற இந்த தேர்தல் வாக்குப்பதிவு, இந்த ஒட்டுமொத்த வாக்குப்பதிவினுடைய வாக்கு எண்ணிக்கையும் 4ஆம் தேதி அன்று நடைபெறும் என்று ஏற்கனவே தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்த ஒரு சூழலில் அன்றைய தினம்தான் இந்த ஜனநாயக திருவிழாவுடைய ஒரு பிரதிபலனை ஒட்டுமொத்த மக்களும் குறிப்பாக அரசியல் கட்சிகள் அனைவரும் அடைவார்கள் என்ற ஒரு நிலையே தற்போதைய ஒரு நிலையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் 7 கட்டங்களாக நடைபெற்ற இந்த தேர்தலுடைய வாக்குப்பதிவு இறுதியான 7ஆம் கட்டம் இன்றைய தினம் தற்போது நிறைவடைந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தொடர்ந்து வெளிவர இருக்கின்றன. ஏற்கனவே குமுதமும் இது போன்ற ஒரு கருத்து கணிப்பினை நாம் எடுத்திருந்தோம். அதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 40 தொகுதிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39, அதே போல புதுவையில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி என இந்த 40 தொகுதிகளையும் கைப்பற்றப் போவது யார் என்பது தொடர்பாக நாடு முழுவதும், மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் நேரடியாக நம்முடைய செய்தியாளர்கள் களத்தில் சென்று இந்த தகவலினை எடுத்து அதிகாரப்பூர்வ ஒரு தகவலாகவே குமுதம் இதனை பதிவு செய்திருந்தது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு என்பது அனைவரும் வெளியிடக்கூடிய ஒன்று. இன்னும் சற்று நேரத்தில் அந்த கருத்து கணிப்பையும் நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தற்போது 7 கட்டங்களாக நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய இந்த வாக்குப்பதிவு சுமூகமாக நடைபெற்றிருந்தாலும் கூட இந்த வாக்கு பதிவினுடைய சதவீதம் என்பது குறைந்திருப்பது ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளிடையே ஒரு சற்று சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் வாக்குப்பதிவு கடந்த 2019 காட்டிலும் ஒவ்வொரு மாநிலங்களிலும் சுமார் 5-8% வரை குறைந்திருப்பது இந்த முறை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு முயற்சிகளுக்கு கிடைத்த ஒரு தோல்வியாகவே கருதப்படுகிறது. இருப்பினும் தேர்தல் ஆணையம் அந்த ஒவ்வொரு மாநிலங்களிலும் மாநிலங்களும் தேர்தல் நடக்கக்கூடிய பகுதிகளில் பல்வேறு யுக்திகளை அவர்கள் கையில் எடுத்து இந்த பணிகளில் ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக பிரபலங்களை முன்வைத்து அவர்கள் இந்த தேர்தலை எவ்வாறேனும் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதனை தெரிவிப்பதற்காக தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு நட்சத்திரங்களை கொண்டு அவர்கள் இந்த தேர்தல் பிரச்சாரங்களில் அவர்களை ஈடுபடுத்தியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய குறிப்பாக IPL போன்ற பல்வேறு போட்டிகளையும் அவர்கள் பயன்படுத்தி அந்த பகுதிகளெல்லாம் விளம்பரம் செய்து அனைவரும் இந்த ஜனநாயக கடமையினை ஆற்றுவது நம்முடைய கடமை என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில் ஆங்காங்கே டிஜிட்டல் பதாகைகள் மூலமாக தொடர்ந்து தீவிர விழிப்புணர்வை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தி வந்தது. அந்த அடிப்படையில் இந்த தேர்தலுக்கான வாக்குப்பதிவு என்பது தற்போது நிறைவடைந்திருக்கிறது. ஜூன் 4ஆம் தேதி எந்த கட்சி வெல்லப்போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த எதிர்பார்ப்பை இன்னும் சற்று நேரத்தில் எக்ஸிட் போல் என்று கூறக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் மூலமாக ஓரளவு நம்மால் யூகிக்க முடியும் என்ற அளவிற்கு இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு என்பது நம்மிடையே வர இருக்கிறது. எனவே இன்னும் சற்று நேரத்தில் அந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பையும் தொடர்ந்து நம்முடைய குமுதம் நியூஸ் 24/7 தொடர்ந்து ஒளிபரப்ப இருப்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகின்றது. பவித்ரா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா. இருந்தாலும் மக்களவைத் தேர்தல் 18வது மக்களவைத் தேர்தல் மிகவும் சிறப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அமைதியான முறையில் 7 கட்டங்களாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. இன்று முடிந்தவுடன் எக்ஸிட் போல் என்று சொல்லப்படுகின்ற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் கிடைக்கும். அப்போது உங்களிடம் இணைகிறோம். நன்றி.